ஆப்பிரிக்காவின் பரந்த நிலப்பரப்பு விடியற்காலையின் மென்மையான பொன்னிற ஒளியில் குளித்து அமைதியையும் கம்பீரத்தையும் ஒருங்கே பிரதிபலித்தது. அடிவானத்தில் உயர்ந்து நின்ற பிரைட் ராக் வெறும் பாறையாக மட்டுமல்லாமல் ஒரு ராஜ்யத்தின் உயிர்நாடியாகவும் அனைத்து உயிர்களையும் பிணைக்கும் வாழ்க்கை சுழற்சியின் புனித சின்னமாகவும் திகழ்ந்தது. அந்த ராஜ்யத்தை ஞானமும் கருணையும் நிறைந்த முஃபசா என்ற சிங்கம் ஆட்சி செய்தது. ராணி சரபி இளவரசன் சிம்பாவை பெற்றெடுத்த சந்தோஷத்தில் பிரைட்லேண்டர்ஸ் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. சிம்பா எதிர்கால மன்னன், அந்த ராஜ்யத்தின் நம்பிக்கை. நட்சத்திரம் சூரியன் மெதுவாக மேலெழும்ப அதன் கதிர்கள் சவன்னா புல்வெளிகள் மீது தங்கத் துகள்களாய் சிதறின. பிரைட்லேண்டர்ஸின் மூளை முடுக்கிலிருந்தும் விலங்குகள் பிரைட் ராக்கை நோக்கி படையெடுத்தன. ஆனால் பிரைட் ராக்கின் நிழலில் ஸ்கார் என்ற இருண்ட ஆவி குடிகொண்டிருந்தது. முஃபசாவின் தம்பியான ஸ்கார் பொறாமையாலும் வஞ்சத்தாலும் மனம் வெதும்பினான். முஃபசா மன்னனாக இருப்பதும் சிம்பா வாரிசாக பிறந்ததும் அவனுக்குள் எரிமலையாய் குமுறிக் கொண்டிருந்தது. சிம்மாசனம் தனக்கே சொந்தம் என அவன் நம்பினான். அதிகார வெறி பிடித்த ஸ்கார் அரியணையை அபகரிக்க ஒரு சூழ்ச்சி வலை பின்னத் தொடங்கினான். பிரைட்லேண்ட்ஸின் எல்லையில் யானைகள் கல்லறை என்ற சாம்பல் படிந்த நிலத்தில் வசிக்கும் கழுதை புலிகளுடன் கைகோர்த்தான். அவர்களுக்கு வேட்டையாடும் உரிமையும் ராஜ்யத்தின் செல்வத்தில் பங்கும் தருவதாக ஆசை காட்டி முஃபசாவையும் சிம்பாவையும் ஒழித்துக்கட்ட சம்மதிக்க வைத்தான். சிம்பாவின் அறியாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஸ்கார் குட்டி சிம்பாவையும் நாலாவையும் யானைகள் கல்லறைக்கு அழைத்துச் சென்றான். அது பாழடைந்த ஆபத்தான இடம். அங்கு கழுதை புலிகள் ஸ்காருக்காக காத்திருந்தனர். ஸ்காரின் கட்டளைப்படி கழுதை புலிகள் குட்டிகளை சூழ்ந்து தாக்கத் தொடங்கினர். எதிர்பாராத தாக்குதலால் சிம்பாவும் நாலாவும் அதிர்ந்து போயினர். கழுதை புலிகள் நெருங்கி வந்த சமயத்தில் முஃபசா மின்னல் வேகத்தில் வந்து சேர்ந்தார். அவரது கர்ஜனை கேட்டு கழுதை புலிகள் சிதறி ஓடின. முஃபசா குட்டிகளை பத்திரமாக மீட்டு பிரைட் ராக்கிற்கு திரும்பினார். முஃபசா சிம்பாவின் மீது கோபம் கொண்டாலும் அன்புடன் கண்டித்தார். கீழ்ப்படியாமையின் விளைவுகளை பொறுமையுடன் விளக்கினார். தைரியம் என்பது ஆபத்தை தேடி அலைவது அல்ல, மாறாக நம்மை சார்ந்திருப்பவர்களை பாதுகாப்பதே உண்மையான தைரியம் என்பதை உணர்த்தினார். அன்று இரவு நட்சத்திரங்கள் ஜொலிக்கும் வானத்தின் கீழ் முஃபசா சிம்பாவுக்கு முந்தைய தலைமுறை மன்னர்களின் கதைகளை கூறினார். அவர்கள் வானத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் தானும் ஒரு நாள் அந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்து சிம்பாவை வழிநடத்துவதாக உறுதியளித்தார். ஸ்கார் மனம் தளரவில்லை. அவன் இன்னும் கொடூரமான திட்டம் ஒன்றை தீட்டினான். சிம்பாவை பள்ளத்தாக்குக்கு அழைத்து சென்றான். அங்கு தந்தை மகன் உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது காட்டுப்பன்றிகளை பயமுறுத்தி பள்ளத்தாக்கை நோக்கி ஓடச் செய்தான். சிம்பா ஆபத்தில் இருப்பதாக முஃபசாவிடம் பொய்யுரைத்தான். முஃபசா விரைந்து பள்ளத்தாக்கை அடைந்தபோது சிம்பா காட்டுப்பன்றிகளின் மத்தியில் சிக்கி தவிப்பதை கண்டார். தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி சிம்பாவை காப்பாற்றி பாறை விளிம்பில் ஏற்றிவிட்டார். ஆனால் முஃபசாவால் மேலே ஏற முடியவில்லை. ஸ்காரிடம் உதவி கோரினார். ஆனால் ஸ்கார் துரோகத்தின் உச்சம் தொட்டு முஃபசாவின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு சிங்கம் நீடூழி வாழ்க என்று நச்சு வார்த்தைகளை கூறி அவரை காட்டுப்பன்றிகளின் கூட்டத்திற்குள் தள்ளிவிட்டார். முஃபசா காட்டுப்பன்றிகளால் மிதிபட்டு பரிதாபமாக இறந்தார். அவரது மரண ஓலம் காட்டுப்பன்றிகளின் குழப்பத்தில் கரைந்து போனது. முஃபசாவின் மரணத்தை உறுதி செய்த ஸ்கார் நிலை குலைந்து போயிருந்த சிம்பாவிடம் சென்றான். சிம்பாவின் குழப்பத்தையும் துக்கத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். முஃபசாவின் மரணத்திற்கு சிம்பாவே காரணம் என்று பொய்யுரைத்தான். சிம்பாவின் கீழ்ப்படியாமையே இந்த துயரத்திற்கு காரணம் என நம்ப வைத்தான். அப்பாவி சிம்பா ஸ்காரின் வார்த்தைகளை நம்பி குற்ற உணர்ச்சியில் மூழ்கினான். ஸ்கார் மேலும் ஒருபடி மேலே போய் சிம்பாவை பிரைட்லேண்ட்ஸை விட்டு என்றென்றும் ஓடிப்போகும்படி கட்டளையிட்டான். ராஜ்யத்தின் இழப்பிற்கு அவனே பொறுப்பு என்றும் சாபம் கொடுத்தான். சிம்பா உடைந்து போன இதயத்துடன் தந்தையின் மரணத்திற்கு தானே காரணம் என நம்பி பிரைட்லேண்ட்ஸை விட்டு வெளியேறினான். ஸ்கார் தன் அரியாசனத்திற்கு போட்டி ஏதும் இருக்கக்கூடாது என்பதற்காக கழுதை புலிகளை சிம்பாவை துரத்தி கொல்லும்படி உத்தரவிட்டான். அதிர்ஷ்டவசமாக சிம்பா கழுதை புலிகளிடமிருந்து தப்பிப் பிழைத்தான். ஸ்கார் பிரைட் ராக்கிற்கு திரும்பி முஃபசா மற்றும் சிம்பா இறந்துவிட்டதாக நாடகமாடினான். பின்னர் தன்னைத்தானே மன்னனாக அறிவித்துக் கொண்டான். பிரைட்லேண்ட்ஸ் இருண்ட யுகத்திற்குள் தள்ளப்பட்டது. கழுதை புலிகள் பிரைட்லேண்ட்ஸில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினர். துக்கமும் களைப்பும் வாட்ட சிம்பா ஒரு பாலைவனத்தில் மயங்கி விழுந்தான். அப்போதுதான் விதி டிமோன் மற்றும் பும்பா என்ற விசித்திரமான ஜோடியை சிம்பாவின் வாழ்க்கையில் அனுப்பியது. டிமோன் ஒரு மீர்காட், பும்பா ஒரு காட்டுப்பன்றி. இருவரும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் சிம்பாவை பரிதாபத்துடன் பார்த்து அவனை தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கவனித்துக் கொண்டனர்.
டிமோனும் பும்பாவும் சிம்பாவிற்கு ஹகுனா மட்டாடா என்ற புதிய தத்துவத்தை போதித்தனர். கவலைகள், பொறுப்புகளில்லாத வாழ்க்கை. சிம்பா தன் கடந்த கால வலியை மறக்க இந்த கவலையற்ற வாழ்க்கையை தழுவினான். தன் அரச மரபையும் கடந்த காலத்தையும் புதைத்துவிட்டு டிமோன் மற்றும் பும்பாவுடன் ஜாலியாக வாழ ஆரம்பித்தான். காலங்கள் உருண்டோடின. சிம்பா வலிமை மிக்க சிங்கமாக வளர்ந்தான். ஆனால் அவனுக்குள் பழைய நினைவுகள் உறங்கிக் கொண்டிருந்தன. ஒரு நாள் ஞானி நாலா இனத்தை சேர்ந்தவர் ராஜ்யத்தின் ஆன்மீக வழிகாட்டி சிம்பாவை தேடி வரவான சிம்பா இருவரும் எதிர்பாராத விதம் அறிமுகப்படுத்தினர். கூடியிருந்த விலங்குகள் மகிழ்ச்சியில் பிறகு நண்பர்கள் மீண்டும் கர்ஜனைகளும் மகிழ்ச்சி எக்காலங்களின் ஓசையும் நிலமெங்கும் எதிரொலித்தன. பேரதிர்ச்சி. முஃபசாவும் சரபியும் தங்கள் மகனை பார்த்து பெருமிதம் கொண்டனர். பஞ்சத்தில் வாரிசாகவும் தங்கள் மரபு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தனர். சிங்கங்கள் பட்டினியால் வாடுவதென ஓடியாடி விளையாடுடன் குட்டியாக வளர்ந்தான். அவனது உலகம் விளையாடி வந்து அரியணைகளை தேடி கண்டுபிடிப்பதும் நிறைந்ததாக இருந்தனாள். நாளா சிம்பா அவனது ஆறு விதைத்த குற்றமுணர்ச்சி எப்போதும் அவனுடன் விடுபடவில்லை. இருவரும் தந்தையின் மரணத்திற்குத்தானே காரணம் என்ற சாகச பயணங்கள் மேற்கொண்டனர். அவன் முஃபசா நாலாவை பொறுமையுடனும் அன்போடும் சிம்பாவுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தார். ஹகுனா மட்டாடா வாழ்க்கை சக்கரமாய உலகத்திலேயே சமநிலையினான். மன்னனாக இருப்பதன் பொறுப்புகள், தனிமையில் என அனைத்தையும் விளக்கினார். அங்கு ஒரு உண்மையான மன்னன் இந்த பூமியின் ஒவ்வொரு உயிரினத்தையும் மதிப்பாவின் மனக்குழப்பத்தை வாழ்க்கை சக்கரத்தின் தத்துவத்தை உணர வேண்டும் என்பதை அவருக்கு அழைத்துச் சென்றார். அங்கே சிம்பா தன் பிம்பத்தை பார்த்தான். அந்த பிம்பம் மாயமாய் முஃபசாவாக மாறியது. முஃபசாவின் ஆவிவானத்திலிருந்து சிம்பாவிடம் பேசியது. நீ யார் என்பதை மறந்துவிடாதே. நீ ஒரு மன்னன். உனக்கு பிரைட்லாண்டஸ் மக்கள் மீது பொறுப்பு இருக்கிறது என்று கர்ஜித்தது. முஃபசாவின் வார்த்தைகள் சிம்பாவின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. அவனுள் உறங்கிக் கொண்டிருந்த தைரியம் மீண்டும் விழித்தெழுந்தது. ரஃபிகி மேலும் சிம்பாவை வழிநடத்தினார். கடந்த காலத்தின் வலியை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் அறிவுரை கூறினார். முஃபசாவின் மரபுரிமையை ஏற்றுக்கொண்டு அவன் பிறந்தது மன்னனாகத்தான் என்பதை உணர்த்தினார். ரஃபிகியின் ஞானம் சிம்பாவின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு தன் கடந்த காலத்தை தைரியத்துடன் எதிர்கொள்ள முடிவு செய்தான். புதிய உறுதிப்பாட்டுடன் சிம்பா பிரைட்லாண்ட்ஸுக்கு திரும்பும் தீர்மானத்தை எடுத்தான். நாலா, டிமோன், பும்பா மூவரும் அவனுடன் வருவதாக உறுதியளித்தனர். அவர்கள் பிரைட் ராக்கை நோக்கி நீண்ட பயணத்தை தொடங்கினர். ஸ்காரையும் கழுதை புலிகளையும் சந்திக்க தயாரானார்கள். பிரைட்லாண்ட்ஸை நெருங்கியதும் சிம்பாவும் அவனது நண்பர்களும் பேரதிர்ச்சி அடைந்தனர். ஸ்காரின் ஆட்சி செய்த அழிவை அவர்கள் நேரில் கண்டனர். முன்பு செழிப்பாக இருந்த பிரைட்லாண்டஸ் இப்போது வறண்டு பாழடைந்து போயிருந்தது. ஸ்காரின் கொடுங்கோல் ஆட்சி நாட்டை நாசமாக்கிவிட்டது. அவர்கள் பிரைட் ராக்கை நெருங்கி கழுதை புலிகள் ரோந்து சுற்றுவதை கவனித்தனர். டிமோனும் பும்பாவும் சேர்ந்து கழுதை புலிகளை திசை திருப்பும் தந்திரத்தை செய்தனர். சிம்பா யாரும் அறியாமல் பிரைட் ராக்கிற்குள் நுழைந்தான். அங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஸ்காரை நேருக்கு நேர் சந்தித்தான். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஸ்கார் திடுக்கிட்டு சிம்பாவை பார்த்தான். ஆனால் விரைவிலேயே சமாளித்துக் கொண்டு மீண்டும் சிம்பாவை ஏமாற்ற முயன்றான். முஃபசாவின் மரணத்திற்கு சிம்பாவே காரணம் என்று பழைய கதையை திரும்பவும் கூறினான். ஆனால் சிம்பா இந்த முறை பயப்படவில்லை. அவன் ஸ்காரின் பொய்முகத்திரையை கிழிக்க தீர்மானித்தான். உண்மையை வெளிக்கொணர ஸ்காரை வற்புறுத்தினான். சிக்கலில் மாட்டிக்கொண்ட ஸ்கார் கோபத்தில் உண்மையை உளறினான். ஆமாம், நான் தான் முஃபசாவை கொன்றேன் என்று பிரைட்லாண்ட்ஸ் சிங்கங்கள் கேட்கும்படி கத்தினான். ஸ்காரின் துரோகத்தை கேட்டு சிங்கப்பெண்கள் கொதித்தெழுந்தனர். சிம்பா திரும்பி வந்ததும் அவர்களுக்குள் தைரியம் பிறந்தது. சிங்கப்பெண்களும் சிம்பாவும் இணைந்து கழுதை புலிகளை எதிர்த்து போர் புரிய தொடங்கினர். சண்டையின் உச்சக்கட்டத்தில் சிம்பா ஸ்காரை பிரைட் ராக்கின் உச்சிக்கு விரட்டி சென்றான். அதே இடம் எங்கே ஸ்கார் முஃபசாவை தள்ளிவிட்டானோ அதே விளிம்பில் ஸ்கார் இப்போது பரிதாபமாக நின்று கொண்டிருந்தான். தோல்வியை ஒப்புக்கொண்ட ஸ்கார் கருணைக்காக கெஞ்சினான். கழுதை புலிகள் மீது பழி போட்டு தப்பிக்க முயன்றான். ஸ்காரின் கோழைத்தனத்தை கண்டு சிம்பா அருவருப்படைந்தான். ஆனாலும் ஸ்காரை கொல்ல மனமில்லாமல் பிரைட்லாண்டஸை விட்டு துரத்தினான். ஆனால் ஸ்கார் தன் துரோக குணத்தை விடவில்லை. கடைசி முயற்சியாக சிம்பாவை தாக்க பாய்ந்தான். சிம்பா தயாராகவே இருந்தான். ஸ்காரை எதிர்த்து போராடி அவனை பாறை உச்சியிலிருந்து தூக்கி எறிந்தான். ஸ்கார் கீழே கழுதை புலிகள் கூட்டத்தில் விழுந்தான். ஸ்காரின் துரோகத்தால் ஆத்திரமடைந்த கழுதை புலிகள் தங்கள் முன்னாள் தலைவனை துண்டு துண்டாக கிழித்து பழி தீர்த்தனர். ஸ்காரின் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஸ்கார் வீழ்ந்ததும் சிம்பா பிரைட் ராக்கின் மீது ஏறி அரியணையில் அமர்ந்தான். வானம் கருணை காட்டி மழை பொழிந்தது. சிம்பாவின் நீதியான ஆட்சியில் பிரைட்லாண்டஸ் மீண்டும் செழித்தது. நாலா அரசியாக சிம்பாவின் பக்கபலமாக இருந்தாள்.
இருவரும் இணைந்து பிரைட்லேண்ட்ஸை அமைதியாகவும் வளமாகவும் ஆட்சி செய்தனர். ரஃபிகி சிம்பாவுக்கும் நாலாவுக்கும் பிறந்த குட்டி சிங்கத்தை பிரைட்லேண்ட்ஸ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சிம்பாவின் கதை தொடங்கிய அதே புள்ளியில் அவனது மகனின் கதையும் தொடங்கியது. வாழ்க்கை சக்கரம் மீண்டும் சுழன்றது. பிரைட்லேண்ட்ஸில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. அடுத்த படமா என்ன போடலான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கூடவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.